ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி ஒரு பஸ் ட்ராவல் பண்ணுறதுக்காக பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோங்க. எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நமக்கு லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா, சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். இங்கேருந்து தான் நம்ம இன்றைக்கி பஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பைக்கில் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ பைக்கெல்லாம் போய் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம், எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி தம்பனையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் உங்களோட பைக்கை வந்து ஸ்டாண்டில் போட்டு போகலாங்க. அதுக்கான ஃபெசிலிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாங் ட்ராவல் போகிறீங்க, மேபி உங்களுக்கு சவுத் சைடு ஊருக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கள் பைக்கை பார்க் பண்ணிட்டே போகலாம். இப்போ நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நம்ம பஸ்ஸில் போய் வீடியோ எடுக்கலாம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சுங்க. நமக்கு பஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு, இப்போவே பார்த்திங்கன்னா 2:30 மணிக்கு மேலே ஆகுது. ஸோ இப்போ நம்ம போய் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே இருந்த மணிக்கு நம்ம உள்ளே போயிடலாங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது சென்னையிலேருந்து தென்காசி வரைக்குங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். எஸ்சிடிசியில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னையிலேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பக்கூடிய எஸ்சிடிசி பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி தென்காசி போக போகிறோங்க. நமக்கான பஸ் டைமிங் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு. இப்போ நமக்கு டைம் ஆனதுனால இப்போ போய் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாங்க பிளாட்ஃபார்முக்கு. மேபி 2 இல்லாட்டி 3 இந்த பிளாட்ஃபார்மில் தான் எஸ்சிடிசி பஸ்லாம் நிற்கும். அதுவும் நம்ம சவுத் சைடு போகிற பஸ்லாம் அங்கே தான் நிற்கும். ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாங்க. இங்கே வந்து பைக் பார்க் பண்ணுறதுக்கு 24 ஹவர்ஸ்க்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கங்க. ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டிலுக்கான அந்த வெண்டிங் மிஷினும் இருக்குங்க. நடைமேடை 2 பிளாட்ஃபார்ம் 2ல் தாங்க நம்ம வண்டி நின்றுட்டுருக்கு. செங்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, திருவனந்தபுரம் இந்த வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 2ல் தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாங்க. தென்காசி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பட் செங்கோட்டை பஸ்ஸில் போக போகிறோங்க. சென்னையிலேருந்து செங்கோட்டை பஸ்ஸில் தென்காசி வரைக்கும் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இப்போ வரைக்குமே சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளை சுற்றி இருக்கிற வண்டிலாம் பாருங்களேன், எல்லாமே நைட் ரைடர் வண்டி தான். டே டைமில் இங்கே வந்துட்டு மறுபடியும் நைட் இங்கேருந்து கிளம்புங்க. இங்கே நிற்கிது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ட்ராவல் பண்ண போகிற வண்டிங்க. கொஞ்சம் டைம் தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு போயிடலாங்க. நம்ம வண்டி பாருங்களேன், பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த க்ரீன் பஸ்ஸில் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம். BS6 மாடலுங்க, பிரகாஷ் வேகா. இதுதான் பாடி பில்டிங், அசோக் லைலாண்ட் தாங்க. ஸோ வண்டி பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பருங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர், கீழே வந்து பார்த்திங்கன்னா சீட்டருங்க. லோயர் பர்த் கிடையாது, சீட்டர் கம் ஸ்லீப்பர் வண்டிங்க. கரெக்டாக 3 மணிக்கு நம்ம வண்டி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. நம்ம வண்டியோட டைமிங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு தான். ஷார்ப்பாக 3 மணிக்கெலாம் எடுத்துட்டாங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வண்டியோட ரூட், எந்த ரூட்டில் போகிறோம், என்ன ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறோம், எங்கெல்லாம் ரெஸ்ட் பிரேக் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு வண்டியோட ஸ்பீட் நல்லா இருக்குது. ஏன்னா புது வண்டி BS6 மாடல். ஸோ ஸ்பீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆன் டைம் மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாங்க. ஏன்னா 3 மணிக்கு இங்கே எடுத்திருக்காங்க. அதிகாலை 4 மணிக்கு தென்காசி ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நான் வந்து சீட் புக் பண்ணி தான் வந்திருக்கேன். ஸோ அந்த புக்கிங் ஃபெசிலிட்டி, தென் வந்து டிக்கெட் ப்ரைஸ்லாம் அப்புறம் சொல்கிறேங்க. இப்போ வந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. சென்னையிலேருந்து ராஜபாளையம், தென்காசி, செங்கோட்டை போகிறதுக்கு ஃபஸ்ட்டு கிளம்புற எஸ்சிடிசி வண்டி நம்ம வண்டி தாங்க. கரெக்டாக 3 மணிக்கு கிளம்பிடும். கடைசியாக கிளம்புற வண்டி வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்குங்க. அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு தான் கடைசி வண்டி. அதுக்கப்புறம் செங்கோட்டை போகிறதுக்கு வண்டி கிடையாதுங்க. நம்ம வண்டி சென்னையில் கிளாம்பாக்கத்துக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூடுவாஞ்சேரி, SRM யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் மறைமலை நகர், மகேந்திரா சிட்டி, செங்கல்பட்டு. ஸோ செங்கல்பட்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு பிக்கப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே ஏர்லியராக கிளம்புற வண்டிங்க. 3 மணிக்கெலாம் கிளம்பிடும். அதேமாதிரி ட்ராப்பிங் டைம் பார்த்திங்கன்னா அதிகாலை நம்ம அங்கே இறங்குற மாதிரி இருக்குங்க. 4 மணிக்கு தென்காசி போகும். 4:30 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டை ரீச் பண்ணிடுங்க இந்த வண்டி. வண்டியோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. புது வண்டி மாதிரி தான் தெரியுது. இப்போ தான் இந்த ரூட்டுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே ப்ராப்பராக இருக்குங்க. நமக்கு லேட் ஆனதுனால தான் நான் இன்டீரியர்லாம் காமிக்க முடியல. சீட்டில் உள்ள ஃபெசிலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. சார்ஜிங் பாயிண்ட் நல்லாவே ஒர்க் ஆகுது. அதே மாதிரி சீட்டோட அந்த ரெக்லைனரும் சூப்பராக இருக்குங்க. புஷ்பேக் நல்லா தாங்க இருக்குது. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க.
சென்னையிலேருந்து தென்காசி கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் வருங்க. இந்த 600 கிலோமீட்டர் ட்ராவலை வந்து நம்ம 13 மணி நேரத்தில் கவர் பண்ணுறோங்க. ஸோ அப்படி தான் வந்து நமக்கு புக்கிங்கில் போட்டிருந்தாங்க. நான் வந்து புக்கிங் தான் பண்ணிக்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. 3 மணிக்கு இங்கே கிளம்பி அதிகாலை 4 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. பட் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணாதாங்க தெரியும் என்ன டைமுக்கு மார்னிங் ரீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வண்டியோட டாப் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா 80 தாங்க. 80ல் லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 70 to 80 இந்த வண்டி சூப்பராக போகும் அப்படின்னு நினைக்கிறேங்க. நமக்கு பேரலாக வந்தே பாரத் போகிறது தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த தெரியுது பார்த்தீங்களா வந்தே பாரத். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை எழும்பூர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் மதியானம் கிளம்புற வந்தே பாரத்துங்க. நம்ம இப்போது செங்கல்பட்டு டோல் ரீச் பண்ணியாச்சுங்க. பரனூர் டோல். டைம் பார்த்திங்கன்னா 3:35 ஆகுது. ஒரு 5 நிமிஷம் அட்வான்ஸாகவே வந்துவிட்டோம். 3:40 தான் இங்கே போர்டிங் டைம் போட்டிருந்தாங்க. பட் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அட்வான்ஸாகவே வந்துருச்சுங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லு தாங்க. எல்லா சீட்டுமே ஃபுல்லான மாதிரி தான் இருக்குது. சென்னையிலேருந்து விழுப்புரம், பெரம்பலூர், திருச்சி, மதுரை, ராஜபாளையம், புளியங்குடி, தென்காசி வழியாக நம்ம வண்டி செங்கோட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ண போதுங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திண்டிவனம் மட்டும்தான் உள்ளே போவாங்களாம். அதுக்கப்புறம் விழுப்புரம், திருச்சி, மதுரை உள்ளேலாம் போக மாட்டாங்களாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையம் தான். ஸோ ஒரு நான் ஸ்டாப் ரைடாக தான் இருக்க போகுதுங்க இன்றைக்கி. நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த பஸ்ஸில் டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தென்காசி வரைக்கும் சீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 595 ரூபாயும் ப்ளஸ் புக்கிங் சார்ஜோடு சேர்த்து 645 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்லீப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 920 ரூபா ப்ளஸ் புக்கிங் சார்ஜ் 55 ரூபா சேர்த்து 975 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் சென்னையிலேருந்து செங்கோட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா 610 ரூபா அது வந்து பார்த்திங்கன்னா சீட்டருக்கு ப்ளஸ் வந்து 945 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பருக்கு. இது போக புக்கிங் சார்ஜ் தனியாக வருங்க. இப்போ ரன் ஆகிற அந்த BS6 வண்டிலாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம வண்டியிலுமே வந்து பாருங்களேன், வண்டி வந்து 70+ ஸ்பீடில் தான் போயிட்டுருக்காங்க. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குங்க சீட்டிங்லாம் வந்து. இதுக்கு முன்னாடி இந்த பழைய SCTC வண்டிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்டிங்லாம் அவ்வளோ ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்ததுங்க. பட் இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்போது மேல்மருவத்தூர் ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுதுங்க. 4:20 இங்கே டைம். பட் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வண்டி வந்துருச்சுங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் பண்ணுறவங்க தான் ஏறி இருக்காங்க. ஏன்னா ஒரு சில சீட்ஸ் தான் வேக்கன்ட் காலியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில் ஆகாமல் தாங்க இருக்குது. நம்ம இப்போது ஆத்தூர் டோல் ரீச் பண்ணியிருக்கோங்க. இந்த ரூட்டில் இருக்கிற 2வது டோலுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பரனூர் டோல் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர் டோல் ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து விக்கிரவாண்டி டோல் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செங்குறிச்சி இருக்குது. அதுக்கடுத்து திருமாந்துறை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் டோல். அதுக்கப்புறம் விராலிமலை. அதுக்கப்புறம் மதுரையில் இருக்கிற 2-3 டோல். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கப்பலூர் டோல். இத்தனை டோலை தாண்டி தாங்க நம்ம தென்காசி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நமக்கு லெஃப்ட் சைடில் பாருங்களேன், ஃபின்ஸ் ட்ராவல்ஸ் செம்ம சூப்பரான வண்டிங்க. ப்ரீமியம் கிளாஸ் ஏசி ஸ்லீப்பர் வித் LED டிவி. சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. செம்ம சூப்பரான வண்டிங்க. இந்த வண்டியிலையுமே நம்ம வந்து ஒரு நாள் ட்ராவல் பண்ணணுங்க.
இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த வண்டி செங்கோட்டை பிரான்ச் வண்டிங்க, எஸ்இடிசி செங்கோட்டை பிரான்ச்சு. இது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 30 சீட்டரும் 15 பெர்த்தும் இருக்குங்க. 30 சீட்டர் 15 ஸ்லீப்பர் வண்டி. கீழ் ஃப்ளோர் ஃபுல்லாக சீட்டரும் மேலே வந்து பார்த்திங்கன்னா பெர்த்தும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில வண்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளோயர் பெர்த்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோயர் ஃபுல்லாகவே சீட்டராகவும் அப்பர் ஃபுல்லாகவும் ஸ்லீப்பராகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 பேர் ட்ராவல் பண்ணலாங்க இந்த வண்டியில். நம்ம வண்டியோட ஃபஸ்ட்டு ரெஸ்ட் பிரேக் இங்கே தாங்க போட போகிறாங்க. டைம் பார்த்திங்கன்னா 5:05 ஆகுது. கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸில் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து டீ பிரேக் தாங்க. இங்கே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. பார்த்திங்களா நம்ம வண்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன டீ பிரேக் முடிச்சுட்டு நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா 5:20க்கு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இது வந்து டீ பிரேக் மட்டும்தான். நமக்கு டின்னர் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிக்கு அப்புறம் கொடுப்பாங்களாம். நம்ம ட்ராவல் பண்ணுற வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கிளாஸாக தாங்க இருக்குது. பட் இவங்க கொடுக்குற ரெஸ்ட் பிரேக் தாங்க ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நீட்டாலாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகேவா மாதிரி தாங்க இருக்குது. பட் இந்த மாதிரி இடங்கள்லாம் இல்லாமல் ஒரு சூப்பரான ரெஸ்ட் பிரேக் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. கரெக்டாக இப்போ விக்கிரவாண்டி டோல் ரீச் பண்ணியிருக்கோங்க. டைம் பார்த்திங்கன்னா 5:35 ஆகுது. நமக்கு லெஃப்ட் சைடில் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய வண்டியை இப்போ டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கும்பகோணத்தில் வந்து சென்னை வரைக்கும், வடலூர், பண்ருட்டி, திண்டிவனம் வழியாக சென்னை மாதவரம் வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. பழைய வண்டிங்க. விக்கிரவாண்டி டோல் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பரபரப்பாக இருக்குங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்ட் பிரேக் போடுறதுக்கான ஸ்டாப்ஸ்லாம் இருக்குங்க. நிறைய கடைகள்லாம் இருக்குது. நமக்கு லெஃப்ட் சைட்லேயே தெரியுது பார்த்திங்களா, தலப்பாக்கட்டி, அடையார் ஆனந்தபவன், இந்த மாதிரி நிறைய கடைகள் இங்கே இருக்குங்க. ஸோ ரொம்பவுமே நீட்டாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஓன் வெஹிக்கிள்லாம் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடங்களில் பார்க் பண்ணி இங்கேவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லஞ்சு டின்னர்லாம் பண்ணுங்கள். பட் எஸ்இடிசி டிஎன்எஸ்டிசியில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டல் தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கூட ஒன்று இருக்குங்க. பட் இவங்க வந்து கொஞ்சம் டீசெண்டான பிளேஸில் ஸ்டாப் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வண்டி இப்போது விழுப்புரம் பைபாஸில் போயிட்டுருக்கோங்க. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திண்டிவனம் வரைக்கும் தான் புக்கிங் ஓப்பனில் இருக்குது. விழுப்புரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் ஓப்பனில் கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து வண்டி ஓரளவுக்கு ஃபில் ஆனதுனால விழுப்புரம் உள்ளே போகாமல் பைபாஸில் தான் போயிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து இந்த வண்டி விழுப்புரம் போகிறது ரொம்ப ரேராக தாங்க. மற்றபடிலாம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் அவாய்ட் பண்ணி தான் போவாங்களாம். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸாக போகிறதுனால ஏர்லி மார்னிங் நமக்கு வந்து செங்கோட்டை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால விழுப்புரம் வந்து ஒமிட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. பட் இங்கேருந்து சவுத் சைட்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பஸ்ஸஸ் உள்ளே வருமா, அப்படி இல்லைன்னா நம்ம மதுரை போகிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க.
நமக்கு லெஃப்ட்டில் ஒரு ரூட்டு போகுது பார்த்தீங்களா, இது வந்து விழுப்புரம்லேருந்து பாண்டிச்சேரி போகிறதுங்க. விழுப்புரம் அவுட்ரு வந்ததுக்கப்புறம் இந்த ரூட்டில் போனோம் அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரி ஈஸியாக ரீச் பண்ணலாங்க. இந்த ரோடு வந்து இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க புதுசாக. இந்த மாதிரி லாங் ட்ராவல்லாம் பண்ணும்போது நைட் டைம் ட்ராவல் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டே டைமில் வந்து பாருங்களேன், அப்படியே ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் யாராவது இந்த மாதிரி லாங் டைம் ட்ராவல் டே டைமில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக நம்ம இப்போ ரீச் பண்ணியிருக்கிறது திருமாந்துறை டோல் பிளாஸாங்க. பெரம்பலூருக்கு முன்னாடி இருக்கிற டோல் பிளாஸா இது வந்து. இந்த ரூட்டில் இருக்கிற 5வது டோல் பிளாஸாங்க இது. மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா 7-8 டோல் பிளாஸா இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 5வது டோல்னு நினைக்கிறேன். 3 மணிக்கு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:30 மணி ஆகுது. இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 10 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குங்க. கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். பட் இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குங்க. வண்டியோட ஸ்பீடுமே வந்து பார்த்திங்கன்னா 70 to 80 வரைக்கும் ஆவரேஜாக அருமையாக மெயின்டைன் பண்ணிட்டு வராருங்க. இப்போ பெரம்பலூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. நமக்கு லெஃப்ட் சைடு போகிற அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் போகிறது. ரைட்டாக ரோடு போகும், அது வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் சிட்டிக்குள்ளே போகுதுங்க. இங்கே ஆள் இறங்குறதுனால நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா மேலே போகாமல், பாலத்துக்கு மேலே போகாமல் கீழே வந்து இங்கே ட்ராப் பண்ணிட்டு போகிறோங்க. நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளெலாம் போகாது, பைபாஸ் ரைட்டு தான். ஸோ அதனால் பைபாஸில் ட்ராப் பண்ணிட்டு போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் எஸ்இடிசி ட்ராவல் பண்ணுறோம். அதுவுமே ஒரு லாங் ரூட் ட்ராவல் பண்ணுறோங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி லாங் ரூட்லாம் ட்ராவல் பண்ணி. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சின்ன வேலையாக தென்காசி வரைக்கும் போக வேண்டியிருந்ததுனால சரி நம்ம எஸ்இடிசியில் ட்ராவல் பண்ணலாம், அப்படியே ஒரு விலாகாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வண்டியில் சீட்டிங் கெப்பாசிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஒரு ஆள் உட்காந்து தூங்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி சீட் கவர்லாம் போட்டு அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு நல்லாவே யூஸ் பண்ணலாங்க. ஸோ வண்டியில் வர பேசஞ்சர்ஸ் ரொம்பவுமே சூப்பராக யூஸ் பண்ணுங்கள், நீட்டாக யூஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு மற்ற பேசஞ்சருக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த வண்டி வந்து. சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. எஸ்சிடிசி இருக்குது, டிஎன்எஸ்டிசி இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி லாங் ரூட் வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி உள்ளே போகாமல் பைபாஸில் போகிறதாங்க ரொம்ப நல்லது. அப்படி உள்ளே போகிறது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியுமே வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நமக்கு டைம் தாங்க வேஸ்ட் ஆகும். வண்டி ஃபில்லாகாமல் இருந்தால் ஓகே, பட் வண்டி ஃபில்லாக இருக்கும்போது நம்ம திருச்சிக்குள்ளே போகணுன்னு அவசியம் கிடையாதுங்க. பைபாஸ்லேயே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் சேவ் ஆகுங்க. பெரம்பலூர் தாண்டி கொஞ்சம் டிராஃபிக் ஆனதுனால நம்ம திருச்சி உள்ளே வர்றதுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:50 ஆகுதுங்க.
நம்ம திருச்சியை ரீச் பண்ணும்போது 8:50. 3 மணிக்கு நம்ம சென்னையில் கிளம்பணும். இங்கே ரீச் பண்ணும்போது கிட்டத்தட்ட மணி 9 ஆக போகுதுங்க. ஒரு 6 மணி நேரம் ட்ராவலுங்க. 6 மணி நேரன்றது அதிகம் தாங்க இந்த டைமுக்கு வந்து. திருச்சியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டுங்க. பட் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் தான் இருக்காங்க. மேபி இந்த மந்த் எண்டு அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே நிறையவே டிராஃபிக் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பஸ்ஸஸுமே வந்து பைபாஸ்லேயே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. நம்ம வண்டியோட டின்னர் பிரேக் இங்கே தான் போட போகிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:05 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பிரேக் அப்புறம் 9:25க்கு நம்ம வண்டி அங்கேருந்து கிளம்பிடுச்சுங்க. டீசெண்டான பிளேஸ் தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு, ஹோட்டல் ஃபெசிலிட்டி, டீ காஃபி எல்லாமே கிடைக்குங்க. ஓரளவுக்கு நீட்டாக தாங்க இருந்தது. இப்போ நம்ம விராலிமலை டோல் ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:55 ஆகுது. இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான தூக்கத்தை போட்டு நம்ம ராஜபாளையத்துலேருந்து அங்கே கண்டினியூ பண்ணலாங்க. ஒரு சூப்பரான தூக்கம் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம வண்டி ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 2:45 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்தில் நம்ம திருச்சியிலேருந்து ராஜபாளையம் ரீச் பண்ணிட்டோம். மதுரை உள்ளே போகாமல் நம்ம வண்டி டைரெக்டாக ராஜபாளையம் வந்துருச்சுங்க. திருச்சி பிரேக் அப்புறம் மதுரை சிட்டிக்குள்ளே போகாமல் நம்ம ராஜபாளையம் தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் நல்ல தூக்கம் எந்திரிச்சு பார்க்கும்போது ராஜபாளையத்துலேருந்து நம்ம வண்டி கிளம்பிடுச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா புளியங்குடி, கடையநல்லூர், தென்காசி. ஸோ நம்ம தென்காசியில் தான் இறங்க போகிறோம். செங்கோட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு லாஸ்ட் ஸ்டாப்புங்க. திருமங்கலம் வரைக்குமே நமக்கு ஃபுல்லாகவே 4 வே தாங்க. ஸோ ஓரளவுக்கு வண்டி நல்ல ஸ்பீடில் தான் வந்திருக்கும். திருமங்கலமுக்கு அப்புறம் ராஜபாளையம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 4 வே ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு மெதுவாக தான் வந்திருப்பாங்க. மேபி நைட் டைம்ன்றதுனால அந்தளவுக்கு டிராஃபிக் இருந்திருக்காது. பட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் டிலே மாதிரி தாங்க தெரியுது. 2:45 போது அடுத்த 1.25 மணி நேரத்தில் நம்ம தென்காசி ரீச் பண்ணிடுமா அப்படிங்கிறது ஓரளவுக்கு டவுட்டாக தாங்க இருக்குது. பார்க்கலாங்க எந்த அளவுக்கு நம்ம போய் ரீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையிலேருந்து செங்கோட்டை போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டியே ரொம்ப கம்மி தாங்க. ஒரு 3 ட்ரெயின் தான் இருக்குது. டேரெக்டாக ஓடுற அந்த பொதிகை எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் சிலம்பு எக்ஸ்பிரஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொல்லம் மெயில். இது 3மே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செங்கோட்டை போகிறது. இன்னொரு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து மயிலாடுதுறை இந்த வழியாக வந்து செங்கோட்டை வருதுங்க. ஸோ இதை விட்டால் நமக்கு ட்ரெயின் ஆப்ஷன் கிடையாது. இந்த மாதிரி நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சென்னையிலேருந்து சவுத் சைடான இந்த ராஜபாளையம், தென்காசி, செங்கோட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெயின் ஃபெசிலிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி தான் நிறைய யூஸ் பண்ணுறோம். பட் ட்ரெயின் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்தால் இன்னுமே மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இப்போது தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ண போகிறோங்க. அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:20 ஆக போகுதுங்க. அப்படியே நம்ம முன்னாடி எழுந்து போகலாங்க.
வண்டி பாருங்களேன், கவர்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே ரொம்ப சூப்பரான வண்டிங்க. சீட்டில் உட்காரதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது, தூங்குறதுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வண்டி இதே மாதிரி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அது வந்து பேசஞ்சர் ஆகிய நம்ம கையில் தாங்க இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தென்காசி புது பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகிறோங்க. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:20 ஆகுதுங்க. ஒரு 20 நிமிஷம் டிலேயில் தான் நம்ம தென்காசி ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணுற ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்காசியில் தாங்க இறங்குற மாதிரி தெரியுது. ஒரு 2-3 பேர் மட்டும்தான் செங்கோட்டை போகிறவங்களா இருப்பாங்க போல். சென்னையிலேருந்து தென்காசி வரைக்கும் ஒரு அருமையான பஸ் ட்ராவல் இந்த எஸ்சிடிசி பஸ்ஸில் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த ட்ராவல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. 4 மணிக்கு வர வேண்டிய வண்டி ஒரு 20 நிமிஷம் டிலேயில் 4:20க்கு நம்ம தென்காசி ரீச் பண்ணியிருக்கோம். 13 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிருக்குங்க சென்னையிலேருந்து தென்காசி வர்றதுக்கு. நம்ம வண்டி இங்கே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கோட்டை கிளம்பிடுச்சுங்க. வண்டி பாருங்களேன் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.